ஹலோ நண்பர்களே. சின்ன மருமகள் தொடரில் அடுத்தடுத்து வர இருக்கும் எபிசோட்கள் ரசிகர்களை முழுக்க பதற வைக்கும் அளவுக்கு திருப்பங்களால் நிரம்பியிருக்கிறது. வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் எதிர்பாராத வகையில் சட்ட பிரச்சனையாக மாறும் சூழ்நிலை உருவாகிறது. எல்லோரும் வழக்கம் போல் வீட்டில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென வெளியே போலீஸ் வாகனங்களும் செய்தியாளர்களும் வந்து நிற்கிறார்கள். அதை பார்த்ததும் வீட்டுக்குள் இருந்தவர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். குறிப்பாக சித்ரா மிகுந்த பதட்டத்தில் ஈஸ்வரியிடம் ஓடி வந்து, இப்ப என்ன செய்வது? இவர்கள் எல்லாம் இங்கே வருவதற்கு காரணம் நாம்தான். உண்மை வெளியில் வந்துவிட்டால் நம்மை கைது செய்து கூட்டிச் சென்று விடுவார்கள் என்று நடுங்கிக் கொண்டே பேசுகிறாள். அவள் எழுதி வைத்திருந்த கடிதம் கூட போலீஸ்க்கு பெரிய ஆதாரமாக மாறிவிடுமோ என்ற பயத்தில் இருக்கிறாள். அந்த நிமிடத்தில் ஈஸ்வரிக்கும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று புரியாமல் போகிறது. அதன் பிறகு நிலைமை இன்னும் மோசமாகிறது. குழந்தையை மறைத்து வைத்திருப்பது இனி சாத்தியமில்லை என்று உணர்ந்த ஈஸ்வரி, வெளியில் அமைதியாக நடந்து கொள்வது போல நடித்தாலும் உள்ளுக்குள் மிகவும் கலங்கி கிடக்கிறாள். ஆனால் அவள் மனத்தில் ஒரு பிடிவாதம் மட்டும் இருக்கிறது. குழந்தையை யாரிடமும் எளிதாக ஒப்படைக்கக் கூடாது என்ற எண்ணம். அதனால் தமிழிடம் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாள். நீ எவ்வளவு நாட்களாக கேட்டாய்? அப்போது நாங்கள் குழந்தையை கொடுத்தோமா? இப்பொழுது போலீஸ் வந்ததால் பயந்து கொடுக்கிறோம் என்று நினைக்காதே என்று சவாலாகச் சொல்கிறாள். அந்த வார்த்தைகள் தமிழை மிகவும் கோபப்படுத்துகிறது. இதுவரை அமைதியாக இருந்த தமிழ் இப்பொழுது உண்மையை வெளியில் சொல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறாள். அவளுடைய முகத்தில் தெரியும் உறுதி எல்லோரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரி நேராக தமிழிடம் வந்து நடந்ததை முழுவதுமாக விளக்கச் சொல்கிறார். அதுவரை பல விஷயங்களை மறைத்து வைத்திருந்த தமிழ், இனிமேல் மௌனமாக இருந்தால் தனது குழந்தையை என்றும் இழந்து விடுவேன் என்று நினைத்து எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லத் தொடங்குகிறாள். எனக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். குடும்ப சூழ்நிலையால் ஒரு குழந்தை என் கணவருடன் இருந்தது, மற்றொரு குழந்தை என்னுடன் வளர்ந்தது. சில காரணங்களால் நாங்கள் பிரிந்திருந்தோம். குழந்தைகளை மாறி மாறி பார்க்கலாம் என்று ஒரு சமரச முடிவு எடுத்திருந்தோம். ஆனால் அதை பயன்படுத்திக் கொண்டு எனக்கு தெரியாமல் குழந்தையை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார்கள் என்று அவள் கண்கலங்கியபடி கூறுகிறாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே இருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. நண்பர்களே, உங்களுக்கும் தமிழ்செல்வி மற்றும் சேதுபதியை பிடிக்கும் என்றால் இப்போதே இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமிழின் வாக்குமூலத்தை கேட்டதும் போலீஸ் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கைக்கு தயாராகிறார்கள். அவர்கள் சித்ராவையும் ஈஸ்வரியையும் நோக்கி, ஒரு தாயிடம் இருந்து குழந்தையை பிரிப்பது மிகப்பெரிய குற்றம், இதை சாதாரண குடும்ப விஷயமாக கருத முடியாது என்று எச்சரிக்கிறார்கள். உடனே இருவரையும் கைது செய்ய முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் சித்ரா பயந்து போய், நாங்கள் தவறாக நினைக்கவில்லை, சூழ்நிலை காரணமாகத்தான் இப்படி செய்தோம் என்று கெஞ்சுகிறாள். ஈஸ்வரியும் தனது செயலுக்கு காரணங்களை சொல்ல முயற்சிக்கிறாள். ஆனால் போலீஸ் எந்த விளக்கத்தையும் ஏற்காமல் அவர்களை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்ல தயாராகிறது. வீட்டிலிருந்த அனைவரும் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்படும் தருணத்தில் சித்ரா மீண்டும் தமிழை நோக்கி அழுது கெஞ்சுகிறாள். நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் எங்களை விட்டு விடுவார்கள். நாங்கள் உன்னை காயப்படுத்த நினைக்கவில்லை என்று கூறுகிறாள். ஆனால் தமிழ் இந்த முறை மனம் உருக மறுக்கிறாள். இதுவரை நடந்த எல்லா அவமானங்களும், தன் குழந்தையை இழந்த வேதனையும் அவள் மனதில் மீண்டும் எழுகிறது. ஒரு தாய் அனுபவிக்கும் துன்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதற்கான விளைவை இப்போது சந்திக்க வேண்டும் என்று உறுதியுடன் பதில் சொல்கிறாள். இந்த மாற்றம் தமிழின் கதாபாத்திரத்தில் பெரிய திருப்பமாக அமைகிறது. எப்போதும் எல்லோரையும் மன்னித்து வந்த அவள் இப்போது நீதிக்காக கடுமையான முடிவெடுக்கிறாள். இதே நேரத்தில் குடும்பத்தினருக்குள் புதிய மோதலும் ஆரம்பமாகிறது. சிலர் ஈஸ்வரி மற்றும் சித்ரா செய்தது தவறுதான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மற்ற சிலர் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றவே இப்படி செய்தார்கள், போலீஸ் வரை போக வேண்டிய அவசியமில்லை என்று வாதிடுகிறார்கள். இந்த கருத்து வேறுபாடு வீட்டை இரண்டாக பிரிக்கிறது. குறிப்பாக அழகர் மிகவும் குழப்பத்திலே சிக்கிக் கொள்கிறார். ஒரு பக்கம் தன் அம்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வு, இன்னொரு பக்கம் தமிழின் வேதனை நியாயமானது என்ற உண்மை. இந்த மனப்போராட்டம் அடுத்த எபிசோட்களில் முக்கியமான இடத்தை பெறும் போல தெரிகிறது. அவர் யாருடைய பக்கம் நிற்பார் என்பது பெரிய கேள்வியாக மாறுகிறது. ஜெயிலில் சென்ற பிறகும் ஈஸ்வரி தனது பிடிவாதத்தை விடவில்லை.
நான் செய்தது தவறு அல்ல, குடும்பத்தின் நலனுக்காக எடுத்த முடிவு என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் சித்ரா மெதுவாக உடைந்து போகிறாள். நாம் இவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கி இருப்பதற்கு காரணம் நாம் தான் என்று குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாள். இந்த வேறுபாடு இருவருக்குள்ளும் புதிய பிளவை உருவாக்குகிறது. இதுவரை ஒரே அணியாக இருந்த அவர்கள் இப்போது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் நிலைக்கு வருகிறார்கள். ஜெயிலில் நடக்கும் இந்த உரையாடல்கள் கதையை இன்னும் உணர்ச்சிகரமாக மாற்றப் போகின்றன. இப்போது ரசிகர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், தமிழ் இறுதியில் ஈஸ்வரி மற்றும் சித்ராவை வெளியே எடுக்க முயற்சி செய்வாளா, அல்லது இவர்கள் செய்த தவறுக்கு இதுவே சரியான தண்டனை என்று முடிவெடுத்து அவர்களை ஜெயிலிலே விடுவாளா என்பதுதான். மேலும் குழந்தையின் காவல் யாருக்கு கிடைக்கும்? குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமா? அழகர் எந்த முடிவை எடுப்பார்? தமிழின் இந்த கடுமையான நிலைப்பாடு குடும்பத்தின் எதிர்காலத்தை எப்படி மாற்றும் என்பதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்களில் மிகப்பெரிய ட்விஸ்ட்களாக வெளிவரவிருக்கிறது. உணர்ச்சி, பதட்டம், குடும்ப மோதல், சட்ட பிரச்சனை என அனைத்தும் கலந்த இந்த புதிய கட்டம் தொடரின் கதையை முற்றிலும் வேறு திசைக்கு கொண்டு செல்லப் போகிறது. ஜெயிலில் முதலிரவு தொடங்கியதும் ஈஸ்வரி மற்றும் சித்ரா இருவருக்கும் அந்த இடத்தின் உண்மை புரிய ஆரம்பிக்கிறது. வீட்டில் இருந்தபோது தாங்கள் எடுத்த முடிவு சரிதான் என்று நினைத்திருந்தாலும், இரும்பு கம்பிகளுக்குள் அமர்ந்தபோது அவர்கள் மனதில் பயமும் வருத்தமும் மாறி மாறி எழுகிறது. சித்ரா தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறாள். நாம் இப்படி ஜெயிலுக்கு வருவோம் என்று கனவிலும் நினைக்கல. குழந்தையை சில நாட்கள் மட்டும் வைத்திருக்கலாம் என்றுதான் நினைத்தேன் என்று ஈஸ்வரியிடம் கூறுகிறாள். ஆனால் ஈஸ்வரி வெளியில் தைரியமாக நடிக்க முயற்சிக்கிறாள். இதெல்லாம் சீக்கிரம் சரியாகிடும், குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மள வெளியே எடுப்பாங்க என்று சொன்னாலும் அவளுடைய குரலில் நம்பிக்கை குறைந்து காணப்படுகிறது. அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரி வந்து மறுநாள்